தப்பு இல்ல சார். என் ராசி அப்படி. லட்சம் பேர் இருக்கிற கூட்டத்துல ஒருத்தர் தலையில வந்து கல்லு விழணும்னா அந்த கல்லு நேரா ஏன் தலையில தான் வந்து விழும். நான் பிறக்கும் போதே பாவத்தை சுமந்துக்கிட்டு பிறந்தவ சார். எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்கிற வாழ்க்கை எனக்கு அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிடாது. யாரு தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அந்த பழி பாவத்துல நான் தான் சுமக்கணும். உங்க அம்மா ஆசை நிறைவேறணுங்கிறதுக்காக என் கழுத்துல நீங்க தாலியை கட்டிட்டீங்க. ஆனா நான் அதை எங்க வீட்டுல சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா எங்க வீட்டுல உங்களை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்துட்டீங்க. இன்னைக்கு நான் தப்பு பண்ண மாதிரி என் மனசுல பாரத்தை சுமந்துக்கிட்டு அழைச்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் எப்பதான் தீருமோ, எனக்கு எப்போ நல்ல வழி பிறக்குமோ, யார்கிட்டயும் சொல்லி என்னால வாய் விட்டு அழக்கூட முடியல. வேற ஏதாவது நான் கூட அடுத்தவங்க கிட்ட சொல்லி அழுதடலாம். நீங்க செஞ்ச இந்த தப்பு நான் மறைச்சு மறைச்சு உள்ளுக்குள்ள குமரி குமரி ஆள வேண்டியதா இருக்கு. நான் பேசுனதை நினைச்சு இந்த பொண்ணு தனியாக நின்று அழுதுட்டு இருக்கா போல இருக்க. நாமளே சமாதானப்படுத்துவோம். மயிலு, இப்ப என்ன நடந்துருச்சுன்னு சொல்லி இப்படி தனியா வந்து அழுதுட்டு இருக்க? மயிலு, உனக்கு அனுபவம் போதாது மயிலு. எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தவன் கவுத்தன் செஞ்சிடக்கூடாது. நீ பண்ண வீட்டுக்கு போலான்னு சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா எப்ப போகணும்னு ஒண்ணு இருக்குல்ல. நீ டிபார்ட்மெண்ட்டுக்கு புதுசு, ஆர்வத்துல இளங்கன்று பயம் மரியாதைன்னு சொல்லுவாங்கல்ல, அதான். நீ அந்த மாதிரி சொல்லும்போது நான் உன்னை கோவத்தில் கொஞ்சம் திச்சிவிட்டேன். இல்ல, நான் மற்றவங்க முன்னால உன்னை அப்படி பேசியிருக்க கூடாது தான். நான் பேசுறது உன்னை ஹர்ட் பண்ணிடுச்சுல்ல. மயிலே, நம்ம வந்திருக்கிற வேலையை சக்சஸா முடிக்கணும்னு நீ நினைக்கிற. ஆனா இந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆகலனாலும் பரவாயில்ல, நம்ம யாரும் மாட்டிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எஸ்பி சார் என்ன நம்பி தானே இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்காரு. மயில, எல்லாரும் முன்னாலேயும் உன்னை திட்டினத மனசுல வச்சுக்காத. நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். என்ன மயில அப்படி பாக்குற? என்ன நீங்க திட்டும் போது எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப தேடி வந்து ஆறுதலா பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நீங்க எதுக்குப்பா என்கிட்ட போய் சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? என்ன திட்டுறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குப்பா. ஏதோ என்னாலதான் அழுவுற நினைச்சு உனக்கு ஆறுதல் சொல்ல வந்த பாரு, எம்புத்தி அடிக்கும். உனக்கெல்லாம் கொஞ்சம் இடம் கொடுத்தா தலையில உட்காந்து நெத்தியில காலாட்டுவீங்க. அப்பா நோப்பான்னு சொல்லாதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். எரிச்சல் வர்ற மாதிரி அதையே சொல்லிக்கிட்டு மத்தவங்க கிட்ட மூஞ்ச உருன்னு வச்சுட்டு நடந்துக்கிற மாதிரி உங்ககிட்டயும் நடந்திருக்கணும். பொண்ணா போச்சேன்னு கொஞ்சோண்டு சாப்பிட்டா நடந்தேன் பாத்தியா, அதுதான் தப்பா போச்சு. இனிமே உங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். நான் சொன்ன இடம் வந்துருச்சா? இன்னும் எவ்வளவு தூரம் நடக்குது? வா டேய், அப்ப இருந்து இப்படி வேண்டாம் சொல்லிட்டு இருக்க. 1 மணி நேரமா நடந்து வந்துட்டு இருக்க. வா கொஞ்சம் தூரம் தான். டேய், அங்க வர்றான் ஒருத்தன் வர்றான். அங்க ஒருத்தன் வர்றான் பாரு, அவனை மடக்கி சரக்கு எங்க விக்குன்னு கேட்டா அவன் கரெக்டா சொல்லுவான். வா. என்னடா ரோடு வருமா? இரு நான் கேக்குறேன். சரவணா, ஐயா இரியா சரியா இல்லையா? என்ன இங்க சரக்கு எங்க கிடைக்கும்? என்ன ஊருக்கு புதுசா? ஆமா, அதான். அப்படியே போங்க, பண்ண வீடு வரும். பண்ண வீடு எதிரில் மைதானம் இருக்கும். மைதானத்துல
அங்கங்க செல்போன் வெளிச்சம் மின்மினி பூச்சி மாதிரி மின்னிக்கிட்டு இருக்கோம். அங்க போய் கேளுங்க. எங்க போய் கேட்பீங்க? அங்க போய் கேப்போம். போறதுல எங்களுக்கு தெரியும். போடா. நேரங்காலத்தோட போடா. போங்கய்யா. ஏப்பா இருப்பா இருப்பா அங்க பாட்டு கேக்குது பத்தியா? சவுண்ட் கேக்குது. பாட்டி ஆரம்பிச்சுட்டாங்க. பக்கத்துல இருக்கு போலுக்கு. அந்த மைதானத்துக்கு பக்கத்திலேயே அவங்க சொன்ன வீடு இருக்கு. செல்போன் வெளிச்சம் தெரியுது. ஆமா போய் பாத்துடலாம். வா வா போலாம். மாமா மாப்பிள நம்ம சாதி தர்மம்லாம் பாருங்க. மாப்பிள நான் வந்து நிலாச்சோறு பாத்திருக்கேன். இது ஒரு நிலா குடியால இருக்கு. இது புல்குடி மாமா, புல்குடி. புல்லுல உட்கார்ந்து ஃபுல்லா குடிக்கிறது. ஆமா இந்த புல்லுல உட்கார்ந்து தான் குடிக்கிறது. ஓகே. மாமா நான் வேணா விசாரிக்கவா? நான் விசாரிக்கிறேன். இங்க சரக்கு எங்க இருக்கு, கடை எங்க இருக்கு? அதோ அந்த வெளிச்சம் தெரியுது பாரு, அங்க போனா எல்லாம் கிடைக்கும். மாமா வா. நான் போய் சரக்கு வாங்கிட்டு வரேன். சரி. நீங்க இங்கேயே இருங்க. நான் போயிட்டு வரேன். சாப்பிட்டு நம்ம 2 நாள் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுல்லா புடிச்சிட்டு வாங்க. ஹாப்பியா போடணும்ல. ஆக்கிடுவோம். ஓகே Let's move. சரி உனக்கு பாட்டி யாரும் இல்லையா? யாருமே இல்லப்பா, தனியாளு. மாப்பிள அங்கேயே 2 பெக்க போட்டுறாதரா. இங்க வாங்கிட்டு வா, சேர்ந்து போடுவோம். ஆமா இப்ப எங்க உட்காரலாம்? ஐயா மாப்பிள மாமா வாங்கிட்டு வந்துட்டு மாமா. எடி, இங்க எடி, பாரு எடி, மாமா. வெய்யி. குழந்தை 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 குடி மாமா. அங்க சத்தம் வருது. அதான் பண்ண வீடு. மாமா இவர்கிட்ட விசாரிக்கலாமா? முதல்ல வந்த வேலையை பார்ப்போம், அப்புறம் அந்த வேலையை பார்ப்போம். ஒரு ஃபுல்லா அடிப்போம். Cheers! கொஞ்சம் கொஞ்சமா குடியா. குடிக்கிறப்ப டிஸ்டர்ப் பண்ணாத. அண்ணா, அந்த அதோ அங்க தெரியுது அந்த வீட்டுல ஒரே சத்தமா இருக்குது. அது என்னங்கண்ணா? யார் வீடுங்கண்ணா அது? நீங்க என்ன ஊருக்கு புதுசா? அண்ணா நான் உலகத்துக்கு பழசுங்க, ஆனா இந்த ஊருக்கு புதுசுங்க. சொல்லுங்க. ஏய், இவரு தான் நம்ம கருப்பு கடை எடுத்து நடத்துறாரு. அப்படியா? தெரிஞ்சு போச்சா? அண்ணா நம்ம கடைக்கு நாளைக்கு வந்துருங்க. வரேன். கொத்து புரோட்டா சூப்பரா போடுவா நம்ம மாப்பிள்ள. மாஸ்டர் நான் தான். சரிண்ணா சரிண்ணா வரேண்ணா. ஆமா அந்த வீட்டுல என்னங்கண்ணா நடக்குது? அது பழைய மந்திரியோட பண்ண வீடு. வார கடைசியானா இப்படித்தான், ஒரே ஆட்டம் பாட்டம் கும்மாளம் தான். எங்க இருந்து வயசு பசங்களும் பொண்ணுங்களும் ஜோடி ஜோடியா வராங்க. என்ன ஊருக்கெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்களா? ஊருக்காரங்க போலீஸ்காரன்ட்ட தான் சொல்லணும். போலீஸ் காசுலவங்க சொல்றதா கேட்பாங்க, ஊருக்காரங்க சொல்றது எப்படி கேட்பாங்க? அங்க போது பத்தியா சொகுசு காரு, மந்திரி பையனோட காரு. ஆமா அண்ணா, மந்திரி பையன்ல இங்க வருவாருங்களா? இப்ப அவன் தான் கார்ல போயிட்டு இருக்கான்.
அவன் இல்லாம எந்த பார்ட்டியும் நடக்காது. சரி ரொம்ப ஃபீல் பண்ணாத. வந்த வேலையை பாப்பா ஒரு பெக்கு ஊத்து. சரியா? நம்ம தேடி வந்த விஷயம் சக்சஸ். இருக்கட்டேண்ணா இருக்கட்டேண்ணா. மாமா நான் பார்த்துட்டேன், அவனை நல்லா பார்த்துட்டேன். அப்படியா? மாமா படுத்துங்க, மாமா படுத்துங்க. ஏய், அவனை பாத்துறேன்டா. ஒன்னும் கவலை வேண்டாம். அக்கா, நீங்க போய் சமையல் வேலையை பாருங்க, நான் பெருக்கிறேன். சரி. ஓய், இந்த அழகரு பரமரெல்லாம் இங்க ஆளுங்களையே காணோம். அவங்க நைட்ல இருந்து 2 பேரையும் ஆளை காணோங்க. நைட்ல இருந்தே காணோம். ஆமா. உங்களைத்தான் ராத்திரி முழுக்க எங்க போய் சுத்திட்டு வரீங்க? ரோந்து போயிருந்தோம். என்னது? ரவுண்ட் அடிச்சான். கேட்டாரா? கேட்டாருல. நான் சொல்லிட்டு இருக்கேன். நானும் சொல்லிட்டேன்ல. வந்த வேலையை மறந்து ஊரெல்லாம் போய் சுத்திட்டு வரீங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? குடி போதையில அங்க போய் ஏதாவது உளறி கொட்டி இருந்தீங்கன்னா குடி இப்ப ரொம்ப முக்கியமா உங்களுக்கு? நாங்க என்னமோ குடிய மறக்காம குடி வெறியில குடிக்க போன மாதிரியே பேசுறீங்க. அதானே, நாங்க குடிக்கிறதுக்கு போல, குடிக்கிற மாதிரி முக்கியமான விஷயத்துக்கு போனோம். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? நம்ம எந்த ஆபரேஷனுக்காக இங்க வந்திருக்கோமோ அந்த ஆபரேஷனுக்காக தகவல் சேகரிக்க போனோம். என்ன போதை இறங்கலையாக்கும்? இறங்கினதால தான் இங்க வந்திருக்கோம். ஆண்டவரே, டிஃபன் கடையிலேயே உட்கார்ந்து இருந்தா ஆபரேஷன் எப்படி சக்சஸ் பண்றது? அதான் ஊருக்குள்ள போய் மக்களோட மக்களா மிங்கிலாகி என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப ஏதாவது கண்டுபிடிச்சிட்டு வந்தீங்களா? கண்டுபிடிச்சிட்டான். சரக்கு கடை ரொம்ப தூரத்துல இருக்கு. ஆண்டவரே, ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டோம். என்ன முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சீங்க? அப்படி இந்த ஆபரேஷன்ல மெயின் அக்யூஸ்ட்னு சந்தேகப்படுற எக்ஸ் மினிஸ்டர் பையன் இருக்கான்ல, பண்ண வீட்டுக்கு வந்திருக்கான். Both we are seeing that man. Okay? அந்த பையனை நீங்க 2 பேரும் பாத்தீங்க. நேரடியா அவன் கிரைம் ஸ்பாட்டுக்கு வந்தான். ஏன்னு நல்லா வந்து ஐயோ, நாங்க கண்ணார பார்த்தோம். நம்புங்க ஆண்டவரே. ஆமா ஆமா, மினிஸ்டர் பையன் அடிக்கடி அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான் வருவானா. ஊர் பசங்க எல்லாம் சொன்னாங்க. மினிஸ்டரோட பையனோட நேரடி கண்காணிப்புல தான் அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல கிரைமே நடக்குது.
அந்த கும்பலை சுத்தி வளைச்சா அந்த பையன் பக்காவா சிக்குவான். அவனை பிடிக்கிறதுக்கு ஸ்கெட்ச் வேண்டியதில்லை, பென்சிலே போதும். சார், வார வாரம் கெஸ்ட் ஹவுஸ்ல பார்ட்டி நடக்குதுல, அத பத்தி ஊர்க்காரங்க எல்லாம் என்ன பேசிக்கிறாங்க? அது நம்ம கலந்துகளே ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அது அங்க நடக்கிற எதுவுமே ஊர்க்காரங்களுக்கு பிடிக்கல. அவங்க எல்லாம் வெறுப்பாதாங்க இருக்காங்க. பெரிய இடம் பாருங்க, அதனால கொஞ்சம் சைலண்டா இருக்காங்க. கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள நம்ம ரைடு போனா ஊர்க்காரங்க எல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உடனே நம்ம இந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா? இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல போய் சோதனை பண்ணா கண்டிப்பா இந்நேரம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். நான் சொன்னது சரியா போச்சு பாத்தீங்களா? அப்பா உங்க அப்பவே போயிட்டு வரல, போ. என்ன தலைவர் ஒண்ணுமே சொல்லாம போறாரு. நேத்து நம்ம நைட்டு கூட்டிட்டு போவீங்கல்ல, அந்த கடுப்புல இருக்காரு. அப்புறம் அவரு தனி கணக்கு போடுவாரு. ஏன்னா அவர் இன்ஸ்பெக்டர்ல அதிக சம்பளம் வாங்குறாரு. போச்சுட்டு போனா போட்டு விடு. அப்புறம் நேத்து அடிச்சது ரொம்ப மட்டமான கேவலமான சரக்கு. ஒரே மயமயன்னு இருக்கு, தலையெல்லாம் ஒரு டைப்பா இருக்கு. உனக்கு இருக்கா? சரி, தலையில போய் தண்ணி ஊத்துவான், எல்லாம் சரியா போயிரும். வா போ. ரேவதி, சூடா 2 டீ போட்டு வை. ஆமாமா. என்னாச்சு? ஆமா, இது யாரோட வீடு? என் ஃப்ரெண்டோட ஃபார்ம் ஹவுஸ் கவி. வா ஓகே. வா. இவ்ளோ பேர் இருக்காங்க. இந்த கிரவுட்ல நம்ம எப்படி தனியா உட்கார்ந்து பேசுறது? நம்ம வேற எங்கேயாவது போலாம், வா. ஹே கவி, பொறுமையா இரு, அவசரப்படாத, கொஞ்சம் இரு. எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். இன்னைக்கு என் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி, அதுக்காக தான் எல்லாருமே வந்திருக்காங்க. உனக்கும் சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் உன்னை சொல்லாம கூட்டு வந்தேன். எப்போ பார்ட்டி? நான் 10 மணிக்குள்ள ஹாஸ்டல் போணுமே. ஈவினிங் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிடலாம். வா. நான் தான் சீக்கிரமா போயிடலான்னு சொல்றேன்ல, கரெக்ட் டைமுக்கு உன்னை ஹாஸ்டல்ல விடுறேன். ஓகே, வா கவி, வா. ஹாய் விக்கி. ஹாய் விக்கி. ஹாய் 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 guys. This is Kavita, my ஹாய் 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 ஹாய். வணக்கம் சார். என்ன சந்துரு, எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்குல்ல? எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு சார். சரி, நீங்க போங்க. சரிங்க சார். கவி, சதீஷ் வந்துட்டான். ஹாய் சதீஷ். கவி, இந்த கெஸ்ட் ஹவுஸ் இவனோட தான். சதீஷ், கவிதா மை லவர். ஹாய் ஹாய்.